இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 10 ஜூலை 2024 டெய்லி கண்டெம்ஸ் பார்க்க போறோம். ஸோ நமக்கான ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சந்திரகூட் எம்பசைஸ் த பேலன்ஸ் இன் ஸ்டாக் மார்க்கெட் ஸ்ட்ரென்தனிங் ட்ரிபியூனல்ஸ். ஸோ நம்மளோட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருக்கிற டாக்டர் சந்திரகூட் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்துட்டு அவங்களோட செக்யூரிட்டி அப்பிட்டல் ட்ரிபியூனல்ல வந்துட்டு இனாகிரேட் பண்ணும்போது, மும்பையில் இனாகிரேட் பண்ணும்போது அவர் எதை எம்பசைஸ் பண்ணி சொல்லியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் அண்ட் காஷன்ஸ் ஆஃப் த ஸ்னோரிங் ஸ்டாக் மார்க்கெட்ஸ் இனாகிரேஷன் வந்து தேவை. ஸோ செக்யூரிட்டி மார்க்கெட்ல வந்துட்டு செபி வந்துட்டு இந்த ஒரு ட்ரிபியூனல் வந்துட்டு இருக்கணும்ன்றது அவரோட அந்த வலியுறுத்தலா இந்த ஒரு ஈவெண்ட்ல இருந்திருக்கு உங்களுக்கு. ஸோ இதுல மெயின் நியூஸ் பார்த்தீங்கன்னா, வந்து எதை எம்பசைஸ் பண்ணி சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் அண்ட் காஷன் எய்ம் ஸ்னோரிங் ஸ்டாக் மார்க்கெட் பேஸ்ல வந்துட்டு செபி வந்து பண்ணணுன்றத இவர் வந்து எம்பசைஸ் பண்ணி இந்த மீட்டிங்ல சொல்லியிருந்தாரு. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நேஷனல் நியூஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் மினிஸ்டர் ஜி கிஷன் ரெட்டி அட்ரஸ் 73rd மீட்டிங் ஆஃப் த இந்தியன் பாராமெட்ரல் காங்கிரஸ். ஸோ 73rd இந்தியன் பாராமெட்ரல் காங்கிரஸ் மீட்டிங்ல வந்துட்டு நம்மளோட யூனியன் மினிஸ்டர் ஆஃப் கிஷன் ரெட்டி வந்து எதை எம்பசைஸ் பண்ணி சொன்னாங்கன்னா, விஸ்கிதா பாரத் கோல்ஸ் வந்துட்டு எப்படி நம்ம வந்து பாராமெட்ரிக் இண்டஸ்ட்ரி வந்து அச்சீவ் பண்ணலாம், ஸோ அதுக்கான என்னென்ன விஷயம் எடுக்கணும், ஸோ இது எடுக்கிறது மூலமா உங்களுக்கு பாராமெட்ரல்ன்றது நமக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ மெடிசன் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த மெடிசன் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு நம்ம இந்தியா வந்துட்டு எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சா நமக்கு வந்து விஸ்கிதா பாரத் கோல்ஸ் வந்து அச்சீவ் பண்றோம். ஸோ விஸ்கிதா பாரத் கோல்ஸ் நம்ம வந்து பார்த்திருப்போம். இந்த இயர் வந்து ஸ்டார்டிங்ல நம்மளோட பினான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருப்பாங்க, 2047ல நம்ம இந்தியா வந்துட்டு ஒரு எக்கனாமி ரிலேட்டடா ஒரு டாப்ல வந்து வரணுன்றதுக்காண்டி தான் இந்த ஒரு கோல்ன்றது செட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கோலை அச்சீவ் பண்றதுக்காண்டி தான் உங்களுக்கு வந்து மெயினா வந்துட்டு நம்மளோட பாராமெட்ரல் இண்டஸ்ட்ரியில இவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணா நமக்கான இந்த கோல்ன்றது அச்சீவ் பண்ணலான்றது நம்ம யூனியன் மினிஸ்டர் சைட்ல சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மீட்டிங்ன்றது 7th இந்தியன் பாராமெட்ரல் காங்கிரஸ் மீட்டிங்ன்றது உங்களுக்கு ஹைதராபாத்ல நடக்குது. ஸோ அந்த மீட்டிங்ல தான் இவர் வந்து இந்த கோலை பத்தின ஒரு அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டாரு. ஸோ இதுல வந்து நம்ம எக்கனாமிக்கல் கோலை வந்துட்டு $5 trillion எக்கனாமி வந்து ரீச் பண்ணும். ஸோ வந்துட்டு நம்மளோட அந்த 2027க்குள்ள 3rd லார்ஜஸ்ட் எக்கனாமி நம்ம வந்து ரீச் பண்றது தான் நம்ம வந்து விஸ்கிதா பாரத்தோட மெயின் கோல் உங்களுக்கு. ஸோ அந்த பாராமெட்ரல் எக்ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த ஒரு கோல் அச்சீவ் பண்றது மூலமா நம்ம வந்துட்டு வேர்ல்ட் லெவல்ல பாராமெட்ரல் வந்து 5th லார்ஜஸ்ட் கண்ட்ரியை வந்துட்டு அச்சீவ் பண்ணலாம். அண்ட் நமக்கு எக்ஸ்போர்ட்ஸும் வந்து டோட்டலா வந்துட்டு 1.83 lakhs crores வந்துட்டு நம்ம எக்ஸ்போர்ட் கிடைக்கும்ன்றது இவரோட ரிப்போர்ட்ல இருக்குது உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் நேஷனல் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் திரௌபதி முர்மு டு விசிட் ஹிஸ்டாரிக்கல் உதயகிரி கேவ்ஸ் இன் புவனேஸ்வர். ஸோ நம்மளோட திரௌபதி முர்மு வந்துட்டு புவனேஸ்வர் இருக்க உதயகிரி கேவ்ஸ் வந்துட்டு விசிட் பண்ணியிருக்காங்க. எதுக்காண்டின்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற காலேஜ் வந்துட்டு விசிட் பண்ணதுக்காண்டி தான் அந்த காலேஜ்ல வந்துட்டு ஃபங்க்ஷன் போறது, அந்த ஃபங்க்ஷன் வந்து கல்ச்சரல் ஃபங்க்ஷனை இன்வைட் பண்ணியிருந்தாங்க நம்மளோட பிரசிடென்ட்டை. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்காண்டி தான் உங்களுக்கு வந்துட்டு நம்ம பிரசிடென்ட் அந்த உதயகிரி கேவ்ஸ்க்கு போயிருக்காங்க. ஸோ நீங்க முக்கியமா பார்க்க வேண்டிய நியூஸ் இதில் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து உதயகிரி கேவ்ஸ்ன்றது எங்க இருக்குது, ஸோ உதயகிரி கேவ்ஸ் வந்து புவனேஸ்வர்ல இருக்குன்றது தான் உங்களுக்கு வந்து இதுல முக்கியமான நியூஸ். சோ இதுல இருந்து எஸ்எஸ்சி சைடுல இருந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கேவ்ஸ் ரிலேட்டடா ஸ்ட்ராட்டஜிக்கா உங்களுக்கு கேட்பாங்க. சோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா தான் வந்து क्वेश्चंसன்றது உங்களுக்கு ஃப்ரேம் பண்றாங்க. நெக்ஸ்ட் நேஷனல் நியூஸ்ல பாத்தீங்கன்னா, இந்தியா அப்ரூவ் சைனிங் ஹை சீஸ் ட்ரீட்டி ஃபார் த மெரைன் கன்சர்வேஷன். சோ நம்ம இந்தியா யூனியன் கேபினெட் வந்துட்டு இப்போ வந்து எதுக்கு அப்ரூவல் கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பயோடைவர்சிட்டி பியாண்ட் நேஷனல் ஜூரிடிக்ஷன் அக்ரிமெண்ட் ஃபார் ஹை சீஸ் ட்ரீட்டி காண்டி நம்மளோட யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் கேபினெட் வந்துட்டு மினிஸ்ட்ரி வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இதுக்கான அப்ரூவல்ன்றது கொடுத்திருக்காங்க. சோ அந்த அப்ரூவல் படி பாத்தீங்கன்னா, இவங்க வந்து எதுக்காண்டி இந்த ஒரு பயோடைவர்சிட்டி பியாண்ட் நேஷனல் ஜூரிடிக்ஷன்ன்றது கொடுத்திருக்காங்கன்னா, பயோடைவர்சிட்டி ரிலேட்டடா நம்ம வந்துட்டு உலக லெவல்ல ஒரு அக்ரிமெண்ட்ன்றது ஃபார்ம் பண்ணிருக்கோம். சோ இதுபடி உங்களுக்கு வந்துட்டு நிறைய கண்ட்ரீஸ் வந்துட்டு இதுல வந்து சேர்ந்து அந்த பயோடைவர்சிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்காண்டி வந்து இதுல சைன் பண்ணி இம்ப்ரூவ் பண்றதுக்காண்டி ஹெல்ப் பண்ணுவாங்க. சோ இந்த அக்ரிமெண்ட்டுக்கான அப்ரூவல் வந்து நம்ம யூனியன் கேபினெட்ல இருந்து வந்திருக்கு உங்களுக்கு. சோ இதுல இம்ப்ளிமெண்டேஷன் லெட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் இவங்க தான் வந்துட்டு இந்த இம்ப்ளிமெண்டேஷன் வந்து லெட் பண்ணிருக்காங்க. சோ இதுல எதை என்ஹான்ஸ் பண்ணணும்ன்றது, இந்த அக்ரிமெண்ட்ல மெயினா எதை என்ஹான்ஸ் பண்ணணும்ன்றதை பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, மெரைன் கன்சர்வேஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கல் பிரசன்ஸ் பியாண்ட் இந்தியாஸ் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக்கல் ஜோனை வந்துட்டு இதை வழிகாட்டி தான் இந்த ஒரு அக்ரிமெண்ட்ன்றது போட்டிருக்காங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட். சோ இதுபடி கரண்ட் ஸ்டேட்டஸ்ல பாத்தீங்கன்னா, இந்த பிபிஜிஎன்ஜி அக்ரிமெண்ட் வந்து டோட்டலா 8 கண்ட்ரீஸ் கிட்ட வந்துட்டு இப்போதைக்கு ராட்டிஃபை பண்ணிருக்காங்க. அந்த 8 கண்ட்ரீஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா, பெல்ஜியம், சைல், கியூபா, மொரிஷியஸ், மைக்ரோன்சியா, மொனாக்கோ, பாலு, சைசிலியஸ், இந்த 8 கண்ட்ரி வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு ரெட்டிஃபை பண்ணிருக்காங்க. சோ வந்து 91 கண்ட்ரீஸ் வந்து இந்த ஒரு அக்ரிமெண்ட்ல வந்துட்டு டில் டேட் வரைக்கும் வந்து சைன் பண்ணிருக்காங்க. So next national news பாத்தீங்கன்னா, FSSAI approved bold nutrition label for the package found. So நம்மளோட ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு நம்மளோட ஃபுட் ப்ராடக்ட்ல வந்துட்டு இருக்கிற நியூட்ரிஷன் அண்ட் உங்களுக்கு வந்துட்டு லேபிளிங், அதாவது நம்ம நியூட்ரிஷன் வேலையா இருக்குல்ல. சோ இப்போ நீங்க ஃபுட் ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் எவ்வளவு இருக்குது, எனர்ஜி எவ்வளவு இருக்குது, புரோட்டீன் எவ்வளவு இருக்குது, விட்டமின்ஸ் எவ்வளவு இருக்குன்றது போட்டிருப்பாங்கல்ல. சோ அது மாதிரி இருக்கிற டீடைல்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்துட்டு அதோட லெட்டர் சைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும். சோ வந்துட்டு ஏன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு அதோட படிக்கிறவங்களுக்கு பிளெக்சிபிளா இல்ல, உங்களுக்கு வந்து
வந்து சின்னதா இருக்கிறனால அது ஈஸியா கண்ணுக்கு விசிபிளா இல்லாதனால உங்களுக்கு வந்து இப்போ எஃப்எஸ்எஸ்ஐன்றது இந்த நியூட்ரிஷன் லேபிள வந்துட்டு அதோட போல் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, அதோட ஃபாண்ட்டையும் வந்துட்டு மாத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இது அவங்களோட 44வது மீட்டிங்ல வந்துட்டு நடந்த போது உங்களுக்கு வந்து இதை வந்துட்டு சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அது எந்த ரெகுலேஷன் கீழே வருதுன்னா எஃப்எஸ்எஸ் லேபிளிங் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 2020 படி தான் இந்த ஒரு சேஞ்சஸ்ன்றது வரப்போகுது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு எஃப்எஸ்எஸ்ஐ இதை மெயினா பண்றதுக்காண்டி உங்களுக்கு முக்கியமான ரீசன் வந்துட்டு மக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸா இருக்கணும், உங்களுக்கு வந்து நியூட்ரிஷன் இல்லை என்ன இருக்குதுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் இந்த ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 2000 ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் 2006 படி தான் உங்களுக்கு இயங்குறாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கீழே தான் உங்களுக்கு இயங்குற ஒன் ஆஃப் த ஸ்டேஷனரி பாடி உங்களுக்கு. ஸோ இதில் சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸரா யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கஞ்சி கமல் வரதா ஒரு ஆவோ தான் இருக்காங்க. இதில் ஹெட் குவார்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. நெக்ஸ்ட் நியூஸ்ல பாத்தீங்கன்னா டாடா அசெட் மேனேஜ்மெண்ட் லான்ச்சஸ் இந்தியா ஃபர்ஸ்ட் டூரிசம் இண்டெக்ஸ் ஃபண்ட். ஸோ டாடா அசெட் மேனேஜ்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் வந்து இந்தியாவிலேயே முதல் முறையா வந்து டூரிசம் இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி நம்ம வந்து ரீசெண்டா வந்துட்டு உங்களுக்கு வந்து ஆட்டோமொபைல் ரிலேட்டடா நிப்டி ஃபண்ட் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க, இவி ரிலேட்டடா. ஸோ அதே மாதிரி இப்போ வந்துட்டு டூரிசம் ரிலேட்டடா நிப்டி ஃபண்ட் வந்து ரிலீஸ் பண்ணது யார் பார்த்தீங்கன்னா டாடா அசெட் மேனேஜ்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் தான் உங்களுக்கு. So the main objective பார்த்தீங்கன்னா the fund aims to provide returns the corresponding total returns of the security represented by the Tata Indian Tourism Total Return Index subject to tracking error. So Indian tourism related தான் இந்த ஃபண்ட் வந்துட்டு உதவி பெறும்ன்றது உங்களுக்கு வந்து டாடா அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வந்து சொல்றாங்க. ஸோ டாடா அசெட் மேனேஜ்மெண்ட் பிரைவேட் லிமிடோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சேர்மன் வந்து ராஜீவ் ஷவர்வால் அண்ட் ஹெட் குவார்டர்ஸ் வந்து மும்பை மகாராஷ்டிரால இருக்குது. எஸ்டாப்ளிஷ் இயர் பார்த்தீங்கன்னா 1994 இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் டு இம்ப்ளிமெண்ட் 10-year ரோட் சேஃப்டி ஆக்ஷன் பிளான். ஸோ வந்து ராஜஸ்தான் என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியாவிலே வந்துட்டு 10 இயர்ஸ்க்கான ரோட் ஆக்ஷன் பிளான். ஸோ வந்துட்டு இந்தியாவிலே முதல் ஸ்டேட் இவங்க தான் வந்துட்டு ரோடுக்கான ஒரு பிளான், அதாவது அடுத்த 10 வருஷத்துல நம்ம என்ன பண்ண போறோம், ஸோ ரோட் ஆக்சிடென்ட் தடுக்கிறதுக்கு ரோடோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம வந்து அடுத்த 10 வருஷத்துல என்ன பண்ண போறோம்ன்றதுக்கு ஒரு டீடைல் பிளான், அந்த ஸ்டேட்ல இருக்கிற எல்லா ஸ்டேட் ரோட்ஸையும் வந்துட்டு எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுவோம், ஸோ ஆக்சிடென்ட்னா எந்த இடத்துல நடக்குது அதை எல்லாத்தையும் ப்ரிவென்ட் பண்றது எப்படி, எல்லாத்தையுமே ஒரு டீடைலான பிளான் வந்து ரெடி பண்ணது ஃபர்ஸ்ட் இந்தியாவிலே முதல் இந்த ஸ்டேட்மெண்ட் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எவ்வளோ இதோட டார்கெட்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரோட் ஆக்சிடென்ட் 50% கீழே வந்து குறைக்கணும் பை வந்து 2030 செட் பண்ணிக்கு தான் இவங்களோட டார்கெட்டா இருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த ஒரு பாலிசி இந்த ஒரு கோல் அச்சீவ் பண்றதுக்கு யார் ஹெல்ப் பண்றாங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட வேர்ல்டு பேங்க் அசிஸ்டன்ட் மூலமா தான் இந்த ஒரு பிளான்ன்றது வந்து ராஜஸ்தான் கவர்மெண்ட் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ராஜஸ்தான் ஸ்டேட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் வந்து பஜன்லால் சர்மா and deputy chief minister வந்து திவ்யா குமார் and பிரேம்சந்த் பைர்வார் and governor வந்து கால்ராஜ் மிஸ்ரா. நேஷனல் பார்க் வந்துட்டு ரத்தன்போரே நேஷனல் பார்க், கெரிடோர் நேஷனல் பார்க் தான் இதுல வந்து மெயினான முக்கியமான நேஷனல் பார்க் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் நியூஸ், இந்தியா ரஷ்யா செட் டு டார்கெட் $100 billion ட்ரேட் பை 2030 டியூரிங் 22nd மீட்டிங் இன் மாஸ்கோ. ஸோ வந்து 22வது மாஸ்கோ மீட்டிங்ல இருந்து நம்ம இந்தியாவும் ரஷ்யாவும் என்ன டார்கெட் பிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னா நம்ம இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில இருக்கிற வந்து ட்ரேட் வந்துட்டு $100 billion வந்து தொடரும். இது வந்து 2030 $100 billion வந்து வரைக்கும் நம்மளோட ட்ரேட் இருக்கணும். ஸோ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நம்ம ரெண்டு கண்ட்ரிக்கு இடையில வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ன்றது $100 billion வரைக்கும் போகணுன்றது இவங்களோட ரெண்டு கண்ட்ரிக்கு இடையில டார்கெட்டா இருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த அக்ரிமெண்ட்ல 9 ஃபீல்ட்ல வந்துட்டு இதை இம்ப்ரூவ் பண்றோம்னா நம்மளோட $100 billion டார்கெட்டை ரீச் பண்ணலான்னு கண்டி தான் இந்த மீட்டிங்ல பேசியிருக்காங்க. அது அந்த 9 ஃபீல்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல், கிளைமேட் சேஞ்ச், கிரிப்டோகிராஃபி, போலார் ரிசர்ச், இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேட் அண்ட் ஃபார்மா. ஸோ இதுதான் அந்த 9 ஃபீல்டு. ஸோ இதுதான் எல்லாமே நம்ம வந்துட்டு எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் நம்ம அந்த ரெண்டு கண்ட்ரிக்கு இடையில பண்றதுனால நம்ம வந்து $100 billion வரைக்கும் போவோன்றது ரஷ்யா தரப்புல சொல்றாங்க. ஸோ ரஷ்யாவோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் வந்து மாஸ்கோ, கரன்சி வந்து ரஷ்யன் ரூப்லே அண்ட் பிரைம் மினிஸ்டர் வந்து மைக்கேல் மிஸ்துவான்ரா அவங்களுக்கு வந்துட்டு அந்த கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டரா இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் நியூஸ், டாக்டர் சௌமியா சௌமிநாதன் அப்பாயிண்டட் அஸ் ஏ பிரின்சிபல் அட்வைசர் அட் த Ministry of Health and Family Welfare for the National Tuberculosis Elimination Program. So வந்துட்டு நேஷனல் டியூபர்குலோசிஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் ஃபேமிலி வெல்ஃபேர்ஸ்ல செக்ரட்டரி பிரின்சிபல் அட்வைசரா எந்த ப்ரோக்ராமுக்கு வந்துட்டு இந்த சௌமியாதன் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா நேஷனல் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராம். ஸோ டிபியை எலிமினேட் பண்றதுக்கான ஒரு ப்ரோக்ராம் தான் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் வந்து ரன் பண்றாங்க. அந்த ப்ரோக்ராமுக்கான ஹெல்த் அட்வைசரி அந்த பிரின்சிபல் அட்வைசரி வந்து யாரை நியமிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா சௌமியாதன் வந்து நியமிச்சிருக்காங்க. அவங்களோட ரோல்ன்றது பாத்தீங்கன்னா அவங்க வந்து டெக்னிக்கல் அட்வைஸ், ஸ்ட்ராட்டஜி அண்ட் சஜஸ்ட் பாலிசி டைரக்ஷன். ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்து எப்படின்னா வழி நடத்தலாம், அந்த ப்ரோக்ராம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது, அதுக்கான டெக்னிக்கல் சப்போர்ட் கொடுக்கறது எல்லாமே இவங்களோட மெயின் டியூட்டியா இருக்கு உங்களுக்கு.
ஸோ இவங்க ஆல்ரெடி வந்துட்டு ஃபார்மர் சீஃப் சயின்டிஸ்ட் ஆஃப் WHO முன்னாடி சீஃப் சயின்டிஸ்டா வேலை பார்த்தாங்க. ஸோ வந்துட்டு இதுல இருந்து நீங்க வந்து கொஸ்டின் எக்ஸாம்பிள் தெரிஞ்சுக்கிற முக்கியமான இது விஷயம் பாத்தீங்கன்னா WHO சீஃப் சயின்டிஸ்டா முன்னாடி வேலை பார்த்தா யாருன்னு கேட்டாங்களா உங்களுக்கு சௌமியா சௌமிநாதன்றது உங்களுக்கு ஆன்சரா இருக்கும். அண்ட் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச்சோட டைரக்டர் ஜெனரலாவும் இவங்க இருந்திருக்காங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர்ஸோட ஆஃபீஸ் ஹோல்டர் யாரை பார்த்தீங்கன்னா JP நாடா தான் உங்களுக்கு வந்துட்டு ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர்ஸோட யூனியன் மினிஸ்டர். ஸோ நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா RBI அப்ரோச் ரீஅப்பாயின்மெண்ட் ஆஃப் த கோவிந்த் சிங் as MD and CEO ஆஃப் த உத்தரகாண்ட் ஸ்மால் பினான்சியல் பேங்க். ஸோ உத்தரகாண்ட் ஸ்மால் பினான்சியல் பேங்கோட MD and CEO வந்துட்டு யாரை அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா ரீஅப்பாயின்ட் பண்ணிருக்காங்கன்னா கோவிந்த் சிங் வந்துட்டு நம்ம RBI வந்து ரீஅப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த உத்தரகாண்ட் ஸ்மால் பினான்சியல் பேங்கோட ஸ்டாட்டிக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது இன்கார்பரேட் பண்ண இயர் பார்த்தீங்கன்னா 30th April 2016 இது இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க. இது ஆபரேஷனுக்கு வந்தது January 23, 2017 ஆபரேஷனுக்கு வந்துச்சு. ஸோ இதில் MD and CEO வந்து கோவிந்த் சிங்ன்றவர் இருக்காங்க அண்ட் ஹெட் குவார்டர்ஸ் வந்து வாரணாசி உத்தரப்பிரதேசில் இருக்குது. நெக்ஸ்ட் பேங்கிங் லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேங்க் சைன்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட் வித் கைனியா ஃபார் த சோலார் PV பவர் பிளான்ட். ஸோ நம்ம எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துட்டு கைனா கண்ட்ரி கூட ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. ஸோ வந்து லைன் ஆஃப் கிரெடிட், இந்த லைன் ஆஃப் கிரெடிட் இருக்குன்னா உங்களுக்கு வந்துட்டு கைனா கண்ட்ரில இருக்கிற ஏர்போர்ட்டை கட்டி தரத்துக்கான ஒரு லைன் ஆஃப் கிரெடிட் வந்து சைன் பண்ணிருக்காங்க. அதோட ஒர்த்ன்றது பாத்தீங்கன்னா $2.5 million இதோட ஒர்த் இருக்கும். எதுக்காண்டி பாத்தீங்கன்னா அங்க வந்துட்டு சோலார் பவர் பிளான்ட்டை இன்ஸ்டால் பண்றதுக்காண்டி தான் எந்த ஏர்போர்ட்ல பாத்தீங்கன்னா செடி ஜகாம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இன் கயானா திமிகிரியில இருக்கிற இந்த ஏர்போர்ட்ல வந்துட்டு சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்றதுக்காண்டி தான் இந்த ஒரு லைன் ஆஃப் கிரெடிட் இருந்து நம்ம இந்தியாவை சேர்ந்த எக்ஸாம் பேங்க் கூட சைன் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ இந்த கிரெடிட் அலோகேஷன் பார்த்தீங்கன்னா 75% ஆஃப் த குட்ஸ் ஒர்க்ஸ் சர்வீஸ் எல்லாமே நம்ம இந்தியாவில இருந்து சோர்ஸ் பண்ணணும் அண்ட் 25% சோர்ஸ் அவுட் சைட் இந்தியாவில இருந்து சோர்ஸ் பண்ணிக்கலாம் தான் இந்த ஒரு MOU வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் இந்தியான்றது பார்த்தீங்கன்னா இதோட மேனேஜர் வந்து ஹர்ஷி பங்காரி அண்ட் ஹெட் குவார்டர்ஸ் வந்து மும்பை மகாராஷ்டிரால இருக்குது. இது வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க 1982 எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஸோ வந்துட்டு ரிபப்ளிக் ஆஃப் கனியாவோட பிரசிடென்ட் யார் பார்த்தீங்கன்னா இர்ஃபான் அலி அண்ட் கரன்சி வந்து கைனேசியன் டாலர். கேபிட்டல் வந்து ஜார்ஜ் டவுன் தான் உங்களுக்கு வந்துட்டு கேபிட்டலா இருக்கு ஆஃப் கைனியா. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா சம்மிட் நியூஸ். இந்தியா ஹோஸ்ட் 6th EAS கான்ஃபரன்ஸ் ஆன் மெரிடைம் செக்யூரிட்டி கோஆபரேஷன் இன் மும்பை. ஸோ நம்ம இந்தியா வந்துட்டு 6வது ஈஸ்ட் ஏஷியா சமிட் ஆன் கான்ஃபரன்ஸ் ஆன் மெரிடைம் செக்யூரிட்டி ரிலேட்டடான கான்ஃபரன்ஸ் வந்துட்டு மும்பைல வந்துட்டு மகாராஷ்டிரால மும்பைல வந்து ஹோஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இதோட ஆர்கனைசேஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் தான் இதோட மெயின் ஆர்கனைசர் உங்களுக்கு. அண்ட் யார் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி பார்த்துருக்காங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் ஆஸ்திரேலியா அண்ட் இந்தோனேஷியா கூட தான் வந்துட்டு பார்ட்னர்ஷிப் பண்ணி இந்த ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. இதுல தீமெட்டிக் செஷன் எந்த 6 தீம் பேசிஸ்ல இந்த செஷன்ல பேச போறாங்க. என்னென்ன இதுல பேச போறாங்க பாத்தீங்கன்னா இந்தியன் பசிபிக் ஓஷன் இனிஷியேட்டிவ் அண்ட் ஏசியன் அவுட்லுக் ஆன் இந்தியன் பசிபிக் ஓஷன் அண்ட் ரீஜனல் மெரிடைம் டொமைனல் அவேர்னஸ் அண்ட் காம்பேட்டிங் மெரிடைம் ஆக்டிவிட்டி anti-piracy and illegal unreported uneducated fishing. ஸோ வந்துட்டு அந்த இல்லீகலான அன்ரிப்போர்ட்டட் அன்ரெகுலேட்டட் ஃபிஷிங் பண்றதுக்கும் அண்ட் டொமைன் அவேர்னஸ் மெரிடைனை பத்தியான ஒரு டொமைன் அவேர்னஸ் கிரியேட் பண்ற இது எடுக்கிறதுக்காண்டியும் அண்ட் இந்தியன் பசிபிக் ஓஷன் இனிஷியேட்டிவ் காண்டியும் இந்த ஒரு மீட்டிங்ல வந்து பேச போறாங்க. ஸோ அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா மெரிடைம் கனெக்டிவிட்டி ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ஸ் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப்கான ஒரு டாக்கும் வந்துட்டு இந்த ஒரு கான்ஃபரன்ஸ்ல அவங்க வந்து பேச போறாங்க. ஸோ இதுதான் மெயினா இந்த மீட்டிங்கான தீம்ன்றது உங்களுக்கு. So next sports newsல பாத்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா and ஸ்மிருதி மந்தனா named ICC player of the month June 2024. So ICC player of the monthன்றது உங்களுக்கு வந்து எல்லா மந்த்துமே ஒரு பிளேயர்ஸ் 2 பிளேயர்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க. ஒன்னு உமன் அண்ட் மேல் பிளேயர் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு போன மாசத்துல அவங்க வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி வச்சு ஐசிசின்றதை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஜூன் மாசத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஐசிசி செலக்ட் பண்ண 2 பிளேயருமே நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் தான். ஸோ மென்ல யாரை செலக்ட் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா. இவர் வந்து T20 வேர்ல்டு கப்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுக்காண்டி இவர் வந்துட்டு ஐசிசி பிளேயர் ஆஃப் த மந்த்ன்றது செலக்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் உமன் பிளேயர்ல பாத்தீங்கன்னா ஸ்மிருதி மந்தனா வந்துட்டு இந்த உமன் ஐசிசி உமன் பிளேயர் ஆஃப் த மந்த் வந்துட்டு செலக்ட் பண்ணிருக்காங்க. So next நியூஸ்ல பாத்தீங்கன்னா கௌதம் கம்பீர் appointed as இந்தியாஸ் மென்ஸ் கிரிக்கெட் டீம் ஹெட் கோச். ஸோ வந்துட்டு நம்ம கௌதம் கம்பீர் இருக்கார்ல கிரிக்கெட் பிளேயர் வந்துட்டு கௌதம் கம்பீர் வந்துட்டு நம்மளோட இந்தியாவோட ஹெட் கோச்சா வராரு. ஸோ இந்தியன் மென்ஸ் கிரிக்கெட் டீமோட ஹெட் கோச் யாருன்னு பாத்தீங்கன்னா கௌதம் கம்பீர். இதுக்கு முன்னாடி யார் இருந்தான்னு பாத்தீங்கன்னா ராகுல் டிராவிட் இருந்தாரு. இவர் வந்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமேட்டு இப்போ வந்து ஹெட் கோச்சா வந்துட்டு கௌதம் கம்பீர் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ராகுல் டிராவிட் ரீசெண்டா பார்த்திருப்போம் T20 வேர்ல்டு கப்ல இவர் தான் வந்துட்டு கோச் பண்ணி உங்களுக்கு நம்ம T20 வேர்ல்டு கப் வின் பண்ணோம். ஸோ இதான் முக்கியமான உங்களுக்கு வந்துட்டு இவர் பண்ண ஒரு அச்சீவ்மெண்ட். அண்ட் இவருக்கு அப்புறமேட்டு வந்துட்டு BCCI வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கௌதம் கம்பீர் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க.
So next sports is Gangan Nargan to be the Indian team chef D mission in Paris Olympic. So Indian Olympic Association என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்ப 2024 பாரிஸ் ஒலிம்பிக் வருதுல அதுக்கான செஃப் டி மிஷனா யார் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா கங்கன் நர்கன். இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா 2012 லண்டன் ஒலிம்பிக் கேம்ல வந்துட்டு பிரான்ஸ் மெடலிஸ்ட் வந்து ஷூட்டிங் கேம்ல வந்து வின் பண்ண இவரை வந்துட்டு செஃப் டி மிஷனா வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. சோ இவர் கூட யார அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு கோ ஃபிளாக் பண்றது, அதாவது இவர் ஜெஃப்டி மிஷன்னா என்ன ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு. ஜெஃப்டி மிஷன்னா ஒரு ஒலிம்பிக் கேம்ல வந்துட்டு இந்தியா ரெப்ரசென்ட் பண்றாங்க. 2024 பாரிஸ் ஒலிம்பிக் கேம் வந்து நடக்க போகுது. அது நம்ம இந்தியா பிளேஸ் வந்து நிறைய ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த நம்ம இந்தியன் பிளேஸ் வந்து ஆர்கனைஸ் பண்றது, ஸோ இந்த ஃபுல் நம்ம இந்தியன் ஸ்போர்ட்ஸ் டீம் வந்து ஆர்கனைஸ் பண்றது எல்லாமே இந்த ஜெஃப்டி மிஷனா இருக்கும். ஸோ லைக் வந்து இவர் தான் வந்து இப்போ நம்ம ரீசெண்டா பார்க்கும் போது உங்களுக்கு T20 வேர்ல்டு கப்ல ஹெட் கோச் மாதிரி இருப்பாங்களே. ஸோ ஹெட் கோச்ன்றது டீமை வழிநடத்துறது எல்லாமே அவராக தான் இருப்பாங்க. அது மாதிரி தான் ஜெஃப்டி மிஷன்றது இருப்பாங்க. ஸோ வந்துட்டு முன்னாடி வந்துட்டு இந்த மார்ச் மாசம் வந்து யாரா செலக்ட் பண்ணிருந்தாங்க பாத்தீங்கன்னா மேரி கோம் தான் செலக்ட் பண்ணிருந்தாங்க. அவங்க வந்து பர்சனல் ரீசன்னால இப்போ வந்து விலகிட்டு இப்போ யாரை செலக்ட் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா கங்கன் நர்கன் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயம்ன்றது பாத்தீங்கன்னா இது வந்து முக்கியமான நியூஸ் வந்து செஃப் டி மிஷனா யாரை செலக்ட் பண்ணிருக்காங்கன்றது உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து கங்கன் நர்கனோட பேக் ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா இவர் 2012 ஒலிம்பிக் கேம்ஸ்ல வந்துட்டு பிரான்ஸ் மெடல் வின் பண்ண வந்து ஃபேமஸான பிளேயர். ஸோ அந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு கேட்கலாம் இதுல உங்களுக்கு. So next நியூஸ்ல பாத்தீங்கன்னா PV சிந்து appointed as a co-flag bearer of the Indian continent. சோ வந்துட்டு நம்ம இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் வந்துட்டு பாரிஸ் ஒலிம்பிக் வந்து பிளாக் பேரியரா 2 பேரை செலக்ட் பண்ணிருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஒலிம்பிக்கான 2 டைம் ஒலிம்பிக் மெடலிஸ்ட் பேட்மிண்டன் பிளேயர்னா PV சிந்து அண்ட் கோ பிளாக் பேரியரா வந்து 13 டைம் காமன்வெல்த் கேம்ஸ்ல மெடல் வின் பண்ண சரத் கமல். இவங்க 2 பேர் தான் வந்துட்டு ஓப்பனிங் ஈவென்ட் அப்போ வந்துட்டு பிளாக் பேரியரை வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. பிளாக் பேரியர்னா என்னன்னா நம்ம இந்தியாவை ஒலிம்பிக்ல ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு பிளாக் ஷோன்றது நடக்கும். சோ நம்ம இந்தியா கூடயே தூக்கி நடப்பாங்க. சோ அந்த ஒரு ஓப்பனிங் ஈவென்ட்ல இந்த 2 பிளேயர் வந்து பிளாக் பேரியரை வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க நம்ம இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன். இந்த பிளாக் பேரியர்ன்றது கான்செப்ட் பாத்தீங்கன்னா இன் எவ்ரி மல்டிநேஷனல் கான்டிஜென்ட் கேம்ல வந்துட்டு இந்த பிளாக் பேரியர்ன்றது கான்செப்ட் இருக்கும். First person to lead the country contingent and compress athlete and supporting staff and other official. So நம்ம இந்தியால சார்பில இருந்து கலந்துக்கிற பிளேயர்ஸ் அண்ட் ஆபீஷியல்ஸ் அண்ட் அந்த ஸ்டாஃப் எல்லாத்தையும் ரெப்ரசென்ட் பண்ணி தான் இவங்க வந்து அந்த ரெப்ரசென்ட் ஈவென்ட்ல இருந்து கலந்துக்குவாங்க. சோ இதுதான் பிளாக் பேரியர்ன்றது சொல்லுவாங்க. இது வந்து ஓப்பனிங் செரிமனி நடக்கும் உங்களுக்கு. சோ இந்தியன் பிளாக் பேரியர் சம்மர் ஒலிம்பிக்ஸ்ல இது வரைக்கும் யாருன்னு பாத்தீங்கன்னா அத்லெட் புர்மா பானர்ஜி வந்து 1920 வந்து பிளாக் பேரியர் வந்திருக்காங்க. சைனி வில்லியம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் உமன் டு பி தி இந்தியன் பிளாக் பேரியர் தி பாரிக்லனா ஒலிம்பிக்ஸ் 1992ல அண்ட் மேரி குரும் மணிப்ரீத் சிங் வந்து 2020 டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல வந்து இவங்க தான் வந்து பிளாக் பேரியர் இருந்தாங்க. சோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த क्वेश्चंस வந்து கேட்பாங்க உங்களுக்கு. சோ இந்த 33வது சம்மர் ஒலிம்பிக்ஸ்ன்றது பாரிஸ் நடக்க போகுது. சோ அதுக்கான நேம் வந்து 2024 பாரிஸ் ஒலிம்பிக் கேம்ஸ் உங்களுக்கு. சோ இது எங்க இது ஷெட்யூல் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா பாரிஸ்ல 26 ஜூலை அண்ட் 11 ஆகஸ்ட் வரைக்கும் இந்த கேம்ன்றது நடக்க போகுது. சோ நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல பாத்தீங்கன்னா தஸ்மின் மீர் மணிப்பள்ளி won the science title singles title 2024 BWF reunion open. சோ BWF reunion openல வந்துட்டு மென் சிங்கிள் வின் பண்ணது யாரை பார்த்தா தாரன்வே மணப்பள்ளி தெலுங்கானாவை சேர்ந்த இவர் வந்துட்டு ஜப்பான் யாதவ் வந்துட்டு யோக்கிமெட்டா வந்துட்டு இவரை டிஃபீட் பண்ணி இவர் வந்து மென் சிங்கிள் ஜெயிச்சிருக்காரு. அண்ட் மென்ஸ் டபுள் ஜெயிச்சதே பார்த்தா இந்தியன் பேர் பிரகாஷ் ராஜ் அண்ட் கோஷி மாலிக் வந்துட்டு பிரெஞ்சை வந்து டியூ ஜோலியன் அண்ட் வில்லியம் வீகர் வந்து டிஃபீட் பண்ணி இந்த ஒரு கேம் வந்து வின் பண்ணிருக்காங்க. சோ இந்த இது கேம் நேம் பாத்தீங்கன்னா ரீயூனியன் ஓபன் 2024 கேம். இது ஒரு BWF ஃபார்மேட்டை சேர்ந்த ஒரு கேம் உங்களுக்கு. சோ உமன் சிங்கிளை யார் வின் பண்ண பாத்தீங்கன்னா தாஸ்மின் மீர் குஜராத்தை சேர்ந்த இவங்க வந்துட்டு ரஸ்கிதா ஸ்ரீ ஆஃப் இந்தியா வந்து டிஃபீட் பண்ணி இவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க உமன் சிங்கிள் உங்களுக்கு. சோ நமக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளவுதான். தேங்க்யூ.